வாழ்க்கை எவ்வளவு விஸ்தரமானது பத்தியா? எத்தனையோ கனவுகளை மனசுல சுமந்துகிட்டு அன்னைக்கு நாம காதலிச்சோம். அத்தனையும் மறைஞ்சு பொய்யா போயிடுச்சு. எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதுலயும் உனக்கு தோல்விதான். இன்னைக்கு உன் மகனை காப்பாத்துறங்கிறதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன். நீங்க எனக்கு மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க பதில சொல்லுங்க. உன் மகன் கேஸ் எடுத்துக்க ஆயிரக்கணக்கான வக்கீலுங்க இருக்காங்க. என்ன தேடி ஏன் வந்த? இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால உங்களுக்கு பதிலா ஒரு கேஸ்ல ஆஜராகணும்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கேஸோட ட்ரையல் முடியறதுக்கு முன்னால என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நானும் அதை கேள்விப்பட்டேன். ஐ எம் சாரி. வேற வக்கீல்கள் யாருமே இல்லைன்னா அன்னைக்கு எனக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சீங்க? நோ, உன் திறமை மேல இருக்கிறது நம்பிக்கைதான். அதே நம்பிக்கையோட தான் நான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். கடந்த காலத்தை பத்தி பேசியே நேரத்தை போக்கிட்டோம். நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த கேஸை ஏத்து உங்களால நடத்த முடியுமா முடியாதா? ஓகே, நான் நடத்துறேன். தேங்க்யூ. இந்தாங்க பிளாங்க் செக். எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. பணத்துக்காகத்தான் நான் அந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இது என்கிட்ட ஏராளமா இருக்கு. எப்படியோ பணங்கிற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில பிரதானமா விளையாடு. அன்னைக்கு உங்க அப்பா நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை எனக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. அவர் என் அன்பை புரிஞ்சுக்கல. இப்ப நீ பணத்தை காட்டி மிரட்டுற. நீ என் சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்கல. லட்சுமி, ஆண்டவன் எனக்கு பணத்தையும் பாப்புலாரிட்டியும் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்திருக்கான். ஆனா என்ன, என் வாழ்க்கையத்தான் வெறுமையாக்கிட்டான். நான் அப்படி சொல்ல போறதில்லை. நான் அப்படி சொல்லவே போறதில்லை. என்ன ஆண்டவன் எனக்கும் ஒரு துணையை கொடுத்திருக்கான். ஐம் சாரி. மோகன் சார், காலேஜ் மர்டர் விஷயமா இந்த மேடம் கூட போய் அவங்க கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. இவங்க கேஸ்ல நாம தான் ஆஜராக போறோம். ஓகே சார். யூ கேன் கோ.